பெண்கள் மீது ஏன் இது மாதிரி பலாத்காரம், பாலியல் ரீதியான பலாத்காரங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்குது என்பது என்னுடைய கேள்வியாக இருந்தது. அந்த கேள்விக்கு தான் மருத்துவர் காந்தராஜ் ஐயா அவர்களுடைய பதில் மூலமா எனக்கு விடை கிடைச்சது. அந்த காணொலி நீங்க இப்ப பாத்தீங்க. அதான் நான் முதல்ல இருந்து அதான் சொல்லியிருக்கேன். 30வது தடவை நீங்க 30வது தடவை நான் சொல்றேன், எங்க நடக்கல அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும். முடியாதுன்னு சொல்ற ரொம்ப ஓவரா போனாக்கா கம்ப்ளைண்ட் பண்றான். கம்ப்ளைண்ட் பண்ணா கம்பெனி விட்டு வெளியே வேணாமா, நீ கூட பதிவதையா இருக்கிற, நீ வீட்டுக்கு போய் வீட்டுல வேலை புருஷனோட எல்லாம் அது அட்ஜஸ்ட்மெண்ட் உட்காந்து பண்ணிட்டான். எல்லாம் என்னமோ பண்ண முடியும். பஸ்ல போறீங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். பெண்களுக்குன்னு தனி இடம் ஒதுக்கி கொடுக்கிற, பஸ்ல தனி இடம் ஒதுக்கி வச்சிருக்கிற ஒரே நாடு நம்மளதுதான், தமிழ்நாடு மாத்திரம். வேற எங்கேயுமே கிடையாது. எல்லா இடத்துலயும் சீட்டு காலியா இருந்தா உட்காந்துருவாங்க. இங்கதான் பெண்கள் பக்கத்துல இருந்து பாத்தீங்கன்னா முதல்ல ஆரம்பத்துல கடைசி 2 சீட்டு பேக் ரோ மாத்திரம் விட்டுக்கிட்டு ஒரு ஹாஃப் ஆஃப் தி பஸ்ஸே பெண்களுக்கு ஒதுக்கி விட்டாங்க. அந்த பஸ்ல ஒரே ஒரு பொம்பளை உட்காந்துருப்போம், அந்த அத்தனை பேர் ஆம்பளையும் நின்றுட்டு தான் ஆகும். அந்த குடும்பம் இங்கே தான் நடக்கும். அதாவது அது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த காணொலியை நீங்க போய் பாருங்க. கிங்ஸ் யூடியூப் சேனல்ல போட்டிருக்காங்க, 1 வருஷத்துக்கு முன்னாடி. என்ன போய் பாருங்க. அதாவது திரைத்துறையில இருக்கிற பெண்கள் எல்லாம் ஒரு படத்துல கமிட்மெண்ட் ஆகும்போது அவங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ன்ற ஒரு அக்ரிமெண்ட் வருது. அப்படி அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு சம்மதிச்சா தான் அவங்களுக்கு வாய்ப்பே கிடைக்கும். அட்ஜஸ்ட்மெண்ட்னாக்க மேக்கப் மேனு, எடிட்டரு, கேமராமேனு, டிரைவர் உட்பட, இயக்குனர், அப்புறம் இந்த தயாரிப்பு, இப்படி எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும் அப்படின்ட்டு பல பெண்கள் பல்வேறு இன்னல்களை அனுபவிக்கிறத அதுல பேசியிருப்பாங்க. இது திரைத்துறையில தான் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லா துறையிலுமே இருக்கு. இப்ப உடன்பட்டு இருவரும் சம்மதிச்சு போகும்போது பிரச்சனை இல்லை, அது பிரஷரா கொடுக்கும் போதுதான் அவங்க பிரச்சனை கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவருடைய காணொலியை இன்னொரு காணொலி பார்த்தேன். ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படிங்கிறதுக்கு, ஏன் ஆண்கள் இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இன்னொரு காணொலியை பார்த்தேன். முக்தார் கூட அவர் 1 வருஷத்துக்கு முன்னாடி பேட்டி கொடுத்திருப்பாரு. அந்த பேட்டியில என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 100 வருடம் 1947க்கு முன்னாடி ராஜாக்கள் காலத்துல இருந்து இந்த தேவரடியார் அப்படின்ற ஒரு சம்பிரதாயம், ஒரு பழக்க வழக்கம் இருந்திருக்குது. அது என்ன தேவரடியார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த சிவன் கோயில்ல பெண்களை தேவதாசி குடும்பத்தை சார்ந்த, அந்த குலத்தை சார்ந்த பெண்களை அங்க விட்டுருவாங்க. அவங்களுடைய வேலை என்னன்னு பார்த்தோம்னாக்கா, அங்க கடவுளுக்கு சேவை செய்யணும். இன்னொன்னு அந்த கோயிலுக்கு வர அந்த ஊர்ல இருக்கக்கூடிய முக்கியமான மிட்டா மிராசுகள், ஜமீன்தாரர்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த ஒருத்தனுக்கு ஒருத்தி என்பதெல்லாம் இல்லையா அப்படின்ட்டு முக்தார் அவர்கள் கேட்கிறாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, உண்டு, மனைவி என்பவர்கள் ஒருத்தர் தான் இருப்பாங்க. ஆனா அத அவங்க இப்படி சொல்றாங்க, கூத்தியான்னு சொல்லலாம், வைப்பாட்டின்னு சொல்லலாம், இன்னும் வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா அந்த காலத்துல இந்த மாதிரி ஒரு மிட்டா மிராசுகள் எத்தனை பெண்களை வச்சிட்டு இருக்காங்களோ, எத்தனை பெண்களோட தொடர்பு இருக்காங்களோ, அதை வச்சுதான் இவங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரும் அப்படின்னு சொல்றாரு. எப்படி எத்தனை பெண்களை இவங்களை வச்சிட்டு இருக்காங்களோ அதை வச்சுதான் அந்த ஆண்களோட மதிப்பும் மரியாதையும் உயரும் அப்படின்ட்டு அந்த தேவரடியார் அந்த பெண்களுக்கு, இந்த தேவதாசி குலத்தை சார்ந்த பெண்களை அந்த மாதிரி இந்த மிட்டா மிராசுகள் வச்சிட்டு இருப்பாங்க. இது எப்போ ஒழிக்கப்பட்டதுன்னு சொல்லி பார்த்தோம்னா 1947ல அது தேவதாசி குலத்தை சார்ந்த முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் அவர்கள் சட்ட மேலவை உறுப்பினரா இருக்காங்க. அவங்க இந்த தீர்மானத்தை கொண்டுட்டு வராங்க. தேவதாசிகளால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் அந்த பெண்கள், அவங்களுக்கு கணவன்கள் கிடையாது இந்த தேவதாசிகளுக்கு. அப்போ இந்த தேவதாசி கணவன் இல்லாம அவங்க அப்பா இல்லாதவே அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் இருப்பாங்க. அவங்க கோயிலுக்கு வர சொத்துக்களை வச்சுதான் இந்த தேவதாசிகளுக்கு வருமானம் கொடுப்பாங்க. அப்படி இந்த பெண்கள் இந்த பெண்களோட வாழ்க்கை வீணா போகுதுன்றதுக்காக 1947ல தேவதாசி ஒழிப்பு சட்டம் கொண்டுட்டு வராங்க. அப்ப சத்தியமூர்த்தி ஐயர் கடுமையாக எதிர்க்கிறாங்க. இந்த தேவதாசி குலத்தை சார்ந்த ஒரு சில பெண்களும் எதிர்க்கிறாங்க. இது பாலியல் தொழில் அல்ல, இது
நடன கலைஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து எதிர்க்கிறாங்க. ஆனாலும் தந்தை பெரியார் அவர்களுடைய ஆலோசனை இது வந்து பொது சட்டமா இல்லாம தனி சட்டமா கொண்டுட்டு வாங்க. எங்க குல பெண்கள்லாம், எங்க வீட்டு பெண்கள்லாம் இருந்துட்டாங்க, இனிமே நீங்க எதிர்க்கிறவங்க உங்களுக்கு இது புண்ணியம்னாக்க உங்க வீட்டு பெண்களை வந்து இந்த தேவதாசி தொழில செய்ய சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டம் 1947 வந்ததுக்கு அப்புறம் அந்த தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டது. ஒழிச்சதுக்கு அப்புறம் பொதுவா பெண்களை எல்லாம் பொதுவா தேவடியா, விபச்சாரி, இப்படி பொதுவா பெண்களை வந்து எல்லா பெண்களையும் இந்த சொல் எப்படி இந்த சமூகத்துல வந்தது ஏன் பெண்களுக்கு மட்டும் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். கேள்வியாவே எனக்கு இருந்தது. அந்த கேள்விக்கு விடை கிடைச்சது. இப்படி பெண்களை அழைக்க ஆரம்பிச்சாங்க. அந்த தேவதாசின்றதுனாலதான் தாசி, தேவடியா இந்த மாதிரி எல்லாம் பெயர் வந்தது. தேவர்களுக்கு அடியாள் என்ற பெயர் மருவி தேவடியான்னு வந்துருச்சு. அப்போ பெண்களை இந்த மாதிரியே அவங்க ஆண்டாண்டு காலமாக பார்த்து பழகினதுனால இன்னும் இது வந்து இந்து மத விதிமுறைகளின்படி மரபுகளின் சட்டப்படி இது வந்ததுனால இன்னும் பெண்களா அப்படியே இந்த ஆண்கள் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த 2 காணொலியும் பார்த்ததுனால இந்த நிலை மாறணும், மாறி கொஞ்சம் கொஞ்சமா வந்துருச்சு. இன்னைக்கு அதனாலதான் எந்த பெண்கள்கிட்ட தப்பா ஆண்கள் பார்த்தாலும் இது தப்பு, இப்படி செய்யக்கூடாது அப்படின்ட்டு ஒரு சாரா பேசக்கூடிய அந்த விதிமுறையில சொல்லக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு வந்திருக்கு. பல ஆயிரம் ஆண்டுகளாக ஆண்களுக்கு இந்த மனநிலையை விதைக்கப்பட்டிருக்குது. அதை மாறும் எப்படின்னாக்க இதுக்கு பேர் தான் வந்து சனாதனம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டாக்க பெண்களுக்கு வந்து கணவன் இழந்துட்டா அந்த பெண் வந்து உப்பு போடாம சாப்பிடணும், மொட்டை அடிச்சுக்கணும், வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. உப்பு சாப்பிட்டாக்க அவங்களுக்கு வந்து உணர்ச்சி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சிடறாங்க. அதுவே ஆண்களுக்கு மனைவி இருந்துட்டா அந்த மனைவிய அடக்கம் பண்றதுக்கு முன்னாடி கட்டாயம் ஏதோ எதாச்சதிகாரமெல்லாம் இல்ல, எதிர்பாராம இல்ல, கட்டாயம் அவங்களுக்கு அந்த மனைவியோட தங்கச்சியோ அல்லது அவங்க குடும்பத்துல இருக்கிற வேற பெண்களையும் உடனே திருமணம் செஞ்சு வச்சிடணும் அப்படிங்கிறது அந்த இந்து விதிமுறைகள்ல இருக்கு. அதனாலதான் ஆண்கள் வந்து திருமணம் மனைவி இழந்துட்டா உடனே கல்யாணம் பண்ணிக்கிறதும், மனைவி இருக்கும்போது இன்னொரு பெண்ணை வந்து விரும்புறதும் இந்த மாதிரி ஆண்டாண்டு காலமாக இருந்து வந்ததுனால அது நடந்துட்டு இருக்கு. இப்போ வந்துட்டு அது கொஞ்சம் கொஞ்சமா மருவி இப்படி ஒரு மனைவி இருக்கும்போது அது சட்டமாகவும் ஆயிடுச்சு. மனைவியோட சம்மதம் இல்லாமல் இன்னொரு பெண்ணை திருமணம் செய்வது சட்டப்படி குற்றம் என்று அது இப்ப வந்து சட்டமாகவும் ஆயிடுச்சு. இப்படி ஆண்டாண்டு காலமாக ஆண்களோட அந்த உளவியல் ரீதியாக அவங்க மைண்ட்ல புகுத்துனதுனால பெண்கள் மீது இப்படி பாலியல் ரீதியான தாக்குதல்கள் ஏற்பட்டு இருக்குது. இது எங்க இருந்து வந்ததுன்னு பார்த்தா இந்த அந்த கோட்பாட்டின்படி வந்திருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதையும் மாத்தணும். இன்னைக்கு நம்ம எவ்வளவோ தூரம் கடந்து வந்துட்டோம், எல்லாத்தையும் மாத்திட்டு வந்துட்டோம். இன்னும் இந்த ஆண்கள் மனநிலையில இருந்து நம்ம இதை வந்து அவேர்னஸ் மூலமாகத்தான் மாத்தணும் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன்.